Hi friends, welcome back to Aiden's Hut. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நேந்திரங்காய் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி this video sponsored by BuyMode e-shopping app. இந்த ஆப்பில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நேந்திரங்காய் பஜ்ஜிக்காக இந்த மாதிரி பழுத்த நேந்திரம் பழம் எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்ல பழுத்து இருக்கட்டும். இதே இப்போ நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஹாஃபாகவும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது எண்ணெய் அவ்வளோவா ஜாஸ்தியாக தேவைப்படாது. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு இந்த டெக்ஸ்டரில் கிடைக்கும். இதை விட டெக்ஸ்டர் திக்காயிருச்சுன்னா பஜ்ஜி ரொம்ப கட்டியாக இருக்கும், சாஃப்டாக கிடைக்காது. அடுத்து நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி பேன் எடுத்திருக்கேன். இதில்னா எண்ணெய் கம்மியாக ஊற்றினா போதும். குழி உள்ளதுன்னா நம்ம எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் அவ்வளோவா தேவைப்படாது. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பழத்தை இந்த மாவில் போட்டு ஒன்று ஒன்றா நல்லா முக்கி எடுத்து எண்ணெய் சூடான பேனில் அது ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். அடுத்து நம்ம ஒரு கரண்டி வச்சு அதை ஒன்று ஒன்றா திருப்பி அடுத்த சைடையும் வேக வச்சிடலாம். இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இப்போ பாருங்கள், இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம நேந்திரங்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நேந்திரங்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ தான் அதோடைய டேஸ்ட் 100% கிடைக்கும். அடுத்து இந்த மாதிரி நம்ம பேனில் இந்த மாதிரி நேந்திரங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம்னா எண்ணெயோட அளவையும் குறைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய நேந்திரங்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கெலாம் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் டைமுக்கு இது கொடுத்து விடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். வாங்க பிளான்ட்ஸ் பார்த்துடலாம். இந்த பிளான்ட்டு சைனீஸ் பால்சம், எபிசியா, டேபிள் ரோஸ், கிரவுண்ட் ஆர்கிடு. இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும், நிறைய பூக்கள் வரும். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும்.